ஒரு மரம் வெட்டுபவன் தற்செயலாக தனது கோடரியை ஆற்றில் போட்டதாகவும் அதுவே தனது வாழ்வாதாரத்திற்கான ஒரே வழி என்பதால் அமர்ந்து அழுததாகவும் கூறுகிறது. அவன் மீது பரிதாபப்பட்டு கடவுள் தண்ணீரில் மூழ்கி ஒரு தங்க கோடரியுடன் திரும்பினார். இதுதானா நீ இழந்தது கேட்டார். ஆனால் மரம் வெட்டுபவர் அது இல்லை என்று கூறினார். மேலும் ஒரு வெள்ளி கோடரி மேற்பரப்புக்கு கொண்டு வரப்பட்ட போது அதே பதிலை தந்தார். தனது சொந்த கருவி தயாரிக்கப்பட்டால் மட்டுமே அதை அவர் உரிமை கோருகிறார். அவரது நேர்மையால் ஈர்க்கப்பட்ட கடவுள் மூன்றையும் வைத்திருக்க அனுமதிக்கிறார். அந்த மனிதனின் நல்ல அதிர்ஷ்டத்தை கேள்விப்பட்ட ஒரு பொறாமை கொண்ட பக்கத்து வீட்டுக்காரர் தனது சொந்த கோடரியை ஆற்றில் எறிந்துவிட்டு அது திரும்ப கிடைக்கும் என்று புலம்பினார். அவருக்கு ஒரு தங்க கோடரியை வழங்கிய போது அந்த மனிதன் பேராசையுடன் அதை கோரினான். ஆனால் அதுவும் தனது சொந்த கோடரியை திருப்பித் தர மறுக்கப்பட்டது. நேர்மையே சிறந்த கொள்கை என்பதுதான் இந்த கதையின் தார்மீக கருத்து என்றாலும்